ஐயா வணக்கம். அதிமுக தலைவர்களுக்கு, எம்எல்ஏகளுக்கு, மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், பகுதி செயலாளர், நகர செயலாளர், வட்ட செயலாளர் எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த கட்சி புரட்சி தலைவர். அதிமுகங்கிறது புரட்சி தலைவர் உருவாக்கிய கட்சி. அழிக்க நினைக்காதீங்க. 72லேருந்து பாடுபட்டு நாம் கட்சியை வளர்த்துனோம். புரட்சி தலைவர் இருக்கிற வரைக்கும் சுகமாக போன கட்சி. அப்புறம் அவருக்கு பிறகு அந்த கட்சியை கோர்ட்டு கட்சி அலைஞ்சி அம்மா காப்பாற்றி அந்த கட்சி வச்சாங்க. அம்மா காலத்துலேயும் ஏடிஎம்கே தோல்வி அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி எடப்பாடி காலத்துலேயும் தோல்வி அடைஞ்சிருக்கு. அதுக்கு என்ன செய்கிறது? மக்கள் அப்படியாப்பட்ட திமுகவுக்கு இன்றைக்கி எதிர்த்த விஜய் இன்றைக்கி திமுக தலைவருக்கு போய் பொன்னாடை போடுறாரு. சீமானுக்கு பொன்னாடை போட்டு சேர்றாரு. அன்புமணிக்கு போய் போடுறாரு. இன்றைக்கி நம்ம கட்சிக்கு அவர் எந்த கொள்கையில் விஷமாக நினைக்கிறாரா தெரியல. போய் சட்டசபையில் கும்பிட்னாலும் திருப்பி கும்பிடல விஜய். அதே மாதிரி எடப்பாடியருக்கும் போய் கலந்துக்கல. ஆனால் நம்ம கட்சி சண்டையில் போய் நாளைக்கு விஜய்க்கு நாங்கள் ஆதரிக்கலாம், அவங்களுக்கு ஆதரிக்கலாம், இந்துக்கு ஆதரிக்கலான்ட்டு இன்றைக்கி பிரிஞ்சு போய் இது பண்ணுறீங்க. 72லேருந்து பாடுபட்ட தொண்டர்களுக்கு மனசு சங்கடம் கொடுக்காதீங்க. ஏன்னா எத்தனையோ பேர் இன்றைக்கும் உழைச்சவன் கட்சியில் இருக்கிறான். நம்மளுக்கு கொடி இருந்தால் போதும், கட்சி இருந்தால் போதும், நம்ம கட்சி இருந்தால் போதுன்ட்டு 72லேருந்து பாடுபட்ட கட்சிக்காரங்களை நானும் ஒருத்தன். இந்த வேதனையில் இருக்கிறேன். சும்மா கோர்ட்டுக்கு போய் கட்சி பொதுச் செயலாளர் இது அதுன்ட்டு தொந்தரவு கொடுத்துட்டு கட்சிக்கு கெடுத்துட்டு இருக்காங்க. தலைவர் சொன்னார், என் கொடி 1000 ஆண்டு ஆனாலும் இந்த கொடி இருக்கணும்ன்ட்டு. அதே மாதிரி அம்மா சொன்னாங்க, எனக்கு பிறகு இந்த 100 ஆண்டு இந்த கட்சி இருக்குன்ட்டு சொன்னாங்க. 2 பேர்த்தோடைய எண்ணத்தில் மண்ணு போடாதீங்க. தலைவர் இன்றைக்கும் 1000 ஆண்டுக்கு மக்கள் மதியில் இருக்கிற மாதிரி அவங்க அங்கே கோயில் கட்டுறாங்க. ஆனால் சுகம் அடித்தவங்க இன்னமும் யாருமே அவரை பற்றி அந்த விசுவாசத்துக்கு அந்த கட்சி காப்பாற்றலான்ட்டு நினைக்கிறதில்ல. உங்கள் இஷ்டத்துக்கு அந்த கட்சியை பால்படுத்திட்டே இருக்கணும். கோர்ட்டுக்கு போகணும், எனக்கு பொதுச் செயலாளர், உனக்கு யாருனாச்சும் ஒருத்தர் இருங்க. திமுகவில் பாருங்கள், அந்த மாதிரி பிரச்சனை இருக்கா? பிரச்சனையாக இருக்குது. அந்த பிரச்சனைலாம் இல்லை. அதுக்கோசரம் நிறையா எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி அந்த கட்சிக்கு ஒரு பயன்படுத்துங்க. அது விட்டுட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு இவன் கட்சிக்கு நான் எனக்கு பதவி வருவேன், அவன் கட்சிக்கு போனால் பதவி வரும்ன்ட்டு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காது. அது பண்ணுறது முறையே இல்லை. அது தப்பு. நீங்கள் இந்த செயற்குழு பொதுக்குழுன்ட்டு சேரனா மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பஞ்சாயத்து தலைவர், செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த கட்சியை காப்பாற்றுறதுக்கு பாருங்கள். ஆசைப்பட்டு எல்லாமே அழிக்கிறதுக்கு பார்க்காதீங்க. இன்றைக்கி நீங்கள் 4 பேர் பிரிஞ்சிங்க, இந்தாண்ட 4 பேர் போனீங்கன்னா அந்த கட்சி மோசம் ஆகிடும். 72லேருந்து பாடுபட்டு இன்றைக்கி அந்த கட்சி இருக்கணும்ட்டு நினைக்கிறதுக்கு, அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. அந்த கட்சியை நிறுத்துறதுக்கு பாருங்கள். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். எங்களுக்கு எதுவும் நீங்கள் இது வரைக்கும் பதவி கொடுத்ததில்லை. நாங்கள் போய் பதவிக்கு அவசரம் அலைஞ்சதில்லை. நாமெல்லாம் பாடுபட்டு 72லேருந்து திமுககாரங்கிட்டையும் அடி வாங்கிட்டு தான் நாங்களும் எங்களுக்கு அறியா வயசுலேயே நாங்கள் திமுககாரங்கிட்ட அடி வாங்கினோம். ஆனால் திமுகவுலேயும் தோற்றவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஐயா கலைஞர் காலத்துலேயும் சரி, அதுக்கப்புறமேலும் சரி, தோற்றவங்கெல்லாம் கட்சி மாறிட்டு பாருங்கள். இன்றைக்கி தலைவர் வளர்த்துன துரைமுருகன் கட்சி மாறினாரா? மாறல. எத்தனை பேர் இருந்தாங்க. அதிமுகவிலேருந்து அவன் பதவி வரைக்கும் போயிருக்கிறான். தவிர திமுகவிலேருந்து யாருனாச்சும் ஒருத்தர் 2 பேர் பதவிக்கு இருக்கிறான். தவிர அதிமுககாரன் தான் ரொம்ப மோசமாக நடந்துக்கிறீங்க. இந்த ஆசைப்பட்டு எல்லாத்துக்கும் கட்சிக்கு அவன் பதவிக்கோசரம் கட்சியை நாசம் பண்ணாதீங்க. அந்த கட்சியை காப்பாற்றி பாருங்கள். அதுதான் ஒவ்வொரு 72 உறுப்பினருக்கும் அதுதான் எண்ணம். பதவிக்கோசரம் யாருமே மாறுறதில்லை. நீங்கள் அந்த கட்சியை காப்பாற்றி பாருங்கள். இதில் நான் அதிக பரிசீலனமாக பேசுகிறதாலும் மன்னிக்கணும். இந்த கட்சியை காப்பாற்றி பாருங்கள். இதுதான் ஒவ்வொரு அதிமுக தலைவர்களுக்கும் ஒவ்வொரு வேண்டுகோள். இதே தான் ஒவ்வொரு தொண்டை மனசுலையும் அழியக்கூடாதுங்கிறது. 72 தொண்டனுக்கு தான் அந்த வருத்தம் இருக்குது. 72 தொண்டனுக்கு நீங்கள் மதிக்கிறது இல்லை, அது பேச்சு வேறு. ஆனால் 72 தொண்டை கொடி இருக்கட்டும், கட்சி இருக்கட்டும், நம்ம தலைவர் கட்சி இருக்கணும்ன்ட்டு நினைக்கிறாங்க. அது காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கட்சி இப்போவும் உடச்சி நீங்கள் அழிகிறதுக்கு பாருங்கள். இந்த கட்சி எப்போவுமே இருக்கணும்ன்ட்டு நினச்சி பதவி வெறி இல்லாத கட்சியை காப்பாற்றுக்கு பாருங்கள். வணக்கம், நன்றி. இதில் ஏதாவது இடையூறு நம்ம தப்பாக பேசுகிறத மன்னிக்கணும். பொதுக்குழு உறுப்பினர்லேருந்து செயற்குழு உறுப்பினர்லேருந்து எல்லாமே ஒரு மனதாக அந்த கட்சியை காப்பாற்றி
அதுக்கு என்ன செய்கிறது, தோல்வி வெற்றி சகஜம். அம்மா காலத்துலேயும் தோற்றோம், 96ல் 2006லேயும் தோற்றோம். இந்த மாதிரி பல தடவை தோற்றுருக்குறோம். இருந்தாலும் அம்மா விட்டு போகிறதுக்கு யாரும் இது பண்ணல. ஆனால் இவருக்கு எடப்பாடியாரை கொடுத்துட்டு நாம் தான் பெரியவன், நீங்கள் தான் பெரியவன், எடப்பாடிக்கு நாங்கள் நகர்த்தலாம், அவரை இது நவுத்துறது பரவாயில்ல. ஆனால் நீங்கள் போய் சும்மா கோர்ட்டுக்கு போய் அதிமுகங்கிற கட்சி சும்மா கோர்ட்டுக்கு போகிற கட்சின்ட்டு பேர் உருவாக்காதீங்க. காப்பாற்றுறதுக்கு பாருங்கள். நன்றி, வணக்கம். இதில் தவறு இருந்தால் மன்னிங்க.